என்னை பத்தி என்ன நினைச்சிருக்க மனசுல? What the hell she is thinking? I am the managing director for a well reputed company. இன்னும் பெரிய சினிமாக்காரங்க மாதிரி கட் அவுட் வச்சிருக்க. கட் அவுட். சார் ஆனந்தோ ஐ லவ் யூ. ஏய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா ரோட்ல இல்ல என் கட் அவுட் வச்சிருப்பேன். 4 பேர் பார்த்தா மான போதுன்னு சொன்னேல, அத 4000 பேர் பார்த்துட்டு போய் கட் அவுட் வச்சேன். இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன் மேல நான் மான நஷ்ட வழக்கு போட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதை விட முக்கியமான வேலை உனக்கு நிறைய இருக்கு. நான் லவ் பண்றதுலாம் சீரியஸா எடுத்துக்க மாட்டா. உன்னால என் மான இந்த ஊரெல்லாம் காத்துல பறக்குது. இல்லையே, ஸ்ட்ராங்கா தானே நிக்க வச்சேன் கட் அவுட்ட. அடிச்சி மான காத்துல பறக்கணுமா? செஞ்சுட்டா போச்சு. எப்பா பர்ச்சா, அதுக்கு நிறைய வேலை இருக்கு. நந்து என்னாச்சு? பவுடர் போச்சா? ஆம்பளைங்களா பவுடர் போடக்கூடாது கண்ணா. நந்து கண்ணா, நான் கண்ணா ஐ லவ் யூ சொல்லிடுமா, உன்னை விட்டுடுறேன். Get lost, I say! உண்மையிலேயே மானத்தை காத்துல பறக்க விட்டாளே. ஹலோ, யாரு? புரோக்கர் பொன்னுசாமியா? நான் தான் மதுரகோபால் பையன் நந்தகோபால் பேசுறேன். ரொம்ப நாளா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, இப்ப நான் ரெடி. உடனே ஏற்பாடு பண்ணுங்க. பொண்ணுங்க போட்டோஸ் எல்லாம் நாளைக்கு கொண்டு வாங்க. குட் மார்னிங். யோ, நான் இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவியா? பண்றேன் இல்லையா பாரு. பாக்கலாம். இன்னைக்கு 50,000 பேருக்கு மட்டும் தான் உன்னை பத்தி தெரிஞ்சது. நாளைக்கு 5 லட்சம் பேருக்கு தெரிய வைக்கிற பார். என்னடி மிரட்டுற? என்ன என்ன நினைச்சு ஃபீல் பண்றியா? அப்ப நீ என்ன லவ் பண்ற? நான் வேற வழியே இல்லம்மா, என்ன லவ் பண்ணியே ஆகணும். பாய். நாளைக்கு 5 லட்சம் பேரு பாரு. ஹலோ நந்து. ஏண்டி, காலையில பேப்பர் போடுறதுல இருந்து மிட் நைட்ல தூங்குற வரைக்கும் நீ எனக்கு இப்படி தொல்லை கொடுக்கறியே, நீ எல்லாம் உறுப்பு. அது ஒண்ணுல நேத்து நான் அடிச்சோல்ல, அதுவும் ரத்தம் கட்டி போச்சு. பரவாயில்ல, என்ன அடிக்கிற உரிமை உனக்கு தானே இருக்கு. அது இருக்கட்டும், இப்போது சொல்லு நந்து, யூ லவ் மீ? நீ அவுட், நீ காலி.
நாளைக்கு நீ செத்த. காலையில உனக்கு ஒரு பெரிய பாமா வச்சிருக்கேன் மக்களு. நாளைக்கு நீ வானே, உன்னை விடவே மாட்டேன். இந்த அம்மாவை யார் நினைச்சுக்கிட்ட? உன்னை ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஓய் கீச்சி. ஆமா கண்ணு. ஹாய் நந்தோ. ஹலோ அங்கிள். இன்விடேஷன் பாத்தீங்களா? டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? நான் என் கெஸ்டுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். நீங்க உங்க கெஸ்டுக்கு எல்லாம் கொடுத்துங்க. நான் கல்யாணத்துக்கு ரெடிப்பா. யூ எந்திரடி மேல. இது யார் உட்கார வேண்டிய சீட்டு? அதுல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறியா? இந்த சீட்டினுடைய மகிமை தெரியுமா உனக்கு? நாங்கெல்லாம் தெய்வமா மதிக்கிற சீட்டு இது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அது ஒர்க்கும். சரி விட்டுருங்களே, எது தெரியாம பண்ணிட்டேன். அது எப்படி தெரியாம பண்ணிரு? பரவாயில்ல விட்டுருங்க. நீ என்ன பாவான்னு சொல்லி அதுக்குள்ளார நிறுத்திட்ட. நீ தானே சொன்ன அந்த பொண்ணு ஏதாவது தப்புன்னா நீங்க திட்டுற மாதிரி திட்டுங்க, நான் தடுக்கிற மாதிரி தடுக்கிறேன். அப்பதான் அதெல்லாம் சரியாயி அந்த பொண்ணுக்கு என் மேல பாத்து வரும்னு நீ சொன்னையா இல்லையா? இல்லையா? ஓ என்னையா அதுக்குள்ளார பேசிக்கிட்டு எல்லாம் மாத்திட்டு இருக்கிற? குழப்பிட்டா. அதுக்காக என்ன திட்டத்துக்கு இவரு போய் செட்டப் பண்ணிருக்க வேண்டாம். அவர் என்ன செட்டப் பண்றது? நீ கூட தான் செட்டப் பண்ண. நீ என்ன சொன்ன என்கிட்ட? நான் பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டு இங்க வந்து உட்கார்ந்துக்கிறேன். நீங்க அவர் பின்னாலேயே வர்ற மாதிரி வந்து அவரு திட்டுறதுக்கு முன்னால நீங்க என்ன திட்டுங்க, அப்பதான் அவருக்கு பரிதாபம் வந்து இதையெல்லாம் தடுப்பாரு அப்படின்னு நீ என்கிட்ட சொன்னியா இல்லையா? பிளீஸ் சொல்லு, ஏன் தலையில கைய வச்சுட்டேன்? ஐயோனா எப்படி? இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னால யோசனை பண்ணி பாத்துருக்கணும். இந்த வேத்துக்கிட்டே உளறிட்டேன். இல்ல நீ ஒன்னும் செட்டப் பண்ணல. இல்லம்மா நீ ஒன்னும் செட்டப் அந்த பொண்ணு ஒன்னும் எனக்கு சரியா நடிக்க தெரியலப்பா. என்ன விட்டுருங்கப்பா. சாரி சாரி. ஏய் என்னதுல இவ்வளவுனா ஆம்பளை மாதிரி என்னெல்லாமோ பண்ணிட்டு இப்ப பொம்பளை மாதிரி வைக்கப்படுற? அதாங்க பொம்பளை.